இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தம் பருப்பு வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு கப் வந்து பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நம்ம இதை வறுக்க போகிறோம். இதை வந்து அப்படியே வறுக்காமல் நல்லா கழுவிட்டு வறுத்தா தான் நல்லா இதில் ஏதாவது டஸ்ட் எதுனா இருந்துச்சுன்னா போயிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பேனில் வந்து நல்லா அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அதனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். கலர்லாம் மாறி லட்டுடைய கலர்லாம் மாறி போயிடும். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய இப்போ போட போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ இப்போ பாருங்கன்னா நான் வந்து நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு எண்ணெய் கீ எதுவுமே விட தேவையில்லை. ப்ளெயினாகவே ரோஸ்ட் பண்ணலாம் நம்ம. கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக ஆகணும். உதிர்ந்து வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. 10 to 15 மினிட்ஸ் ஆகும் நம்ம ஃப்ளேம் பொறுத்து. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா 15 மினிட்ஸ், கொஞ்சம் மீடியமில் வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர மாதிரி இப்போ நான் இப்படி கையில் எடுத்து இப்படி போடும்போது அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்து சத்தம் வரும். அந்த கிறிஸ்பியான ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கீ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளுக்கு நட்ஸ் என்ன வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ்யூ, பாதாம், அப்புறமா பிஸ்தா எது இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அது மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறியிருக்கும். ஆறினதுக்கப்புறமா அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. எப்போவுமே இது வந்து ரொம்ப நைஸாக பொடியாகாது. ஓரளவு கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் வந்து பருப்பு எடுத்ததுனால 1 கப்பு ஜாங்கிரி அதாவது வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம சுகர் யூஸ் பண்ணலை. ஸோ வெல்லம் போட்டு தான் நம்ம பண்ணுறோம். நான் வந்து பவுடர் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் உடச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெல்லத்தையும் இந்த பவுடரையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கம்பைன் பண்ணுறேன். ஸோ ஏன்னா தனித்தனியாக நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட மிக்சிலே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஈவனாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 2 போர்ஷனாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பெரிய ஜாராக இருந்ததுன்னா ஒரே டைமில் நீங்கள் போட்டு பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அரைப்படும். ஸோ இதை போட்டு நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெல்ட் பண்ண கீ தான் யூஸ் பண்ணணும். அப்படியே இருக்கிற கீ யூஸ் பண்ணக்கூடாது. லேசாக அதை வந்து உருக்கிக்கோங்க. லேசாக சூடு வச்சு உருக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்மளுக்கு நெய் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு நெய் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு நெய் சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சூடு பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும்னே அப்படியே நம்ம ஏற்கனவே திக்காக இருக்கிற நெய் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இது எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் ஆச்சு. நான் எவ்வளோ மெல்ட் பண்ணணும் அது அத்தனையும் நான் போட்டுட்டேன். இப்போது நான் ஈஸியாக எனக்கு வந்து லட்டு பிடிக்க வருது. ஸோ இதே போல் லட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய பைத்தம் பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லது, சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான வந்து ஒரு லட்டு செய்யும்போது சுகர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வெல்லம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். புதுசாக பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்பியை. அப்புறமா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக நம்ம அடுத்த ரெசிப்பியை பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய அழகான கோல்டன் கலர் லட்டூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய சேனல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.